பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸு பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஃபேமிலியோடு கொஞ்சம் வெளியே போனேங்க. வெளியே போனப்போ தான் தெரிஞ்சது, பசங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் பார்த்துருக்கேன். வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் டிவி, செல்ஃபோனு இது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து அவங்கள விலக்கி வைக்கிறதுக்காக தான் இது மாதிரி இடத்துக்கு நான் ஃபேமிலியோடு வந்தேன். ஸோ இங்கே வந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசே ஒரு மாரி ஆயிடுச்சு. ரொம்ப குழந்தையாவே மாறியாச்சு. இந்த என் மனைவிய பார்த்தீங்கள்ல, என் பசங்க அதுக்கு மேல. அவைங்க இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிலாம் நான் பெருசா பார்த்ததெல்லாம் கிடையாது. ஆனா பயங்கரமா பண்ணிக்கிட்டாங்க. இத பார்க்க பார்க்க நானும் குழந்தையாவே ஒரு ஸ்டேஜ்ல மாறிட்டேன். அதோட வீடியோ வரும். பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என் பையன் சுத்தமாலாம் மதிக்கவே இல்லைங்க. அவன் பெசாட்ல ஏறுறான், அவன் பெசாட்ல விளாட்றான். இப்படி குழந்தைங்க இருந்தா நமக்கு சூப்பரால போகுங்க. ஸோ அப்படி போச்சு. அந்த ஒரு சண்டேவ தான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோவா காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், நானும் என் மனைவியும் எப்படி விளையாடுவோம்னு பாருங்களேன். பாருங்க, பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாடுவாங்கன்னு சொல்லி நான் பார்க்கல. இதை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி எங்களுக்கும் தெரியலை. ஸோ என் பையன் பாருங்கள், பயங்கரமாக முழிப்பான். என் பொண்ணு அதுக்கு மேலே. இது மாதிரி இடத்துக்குலாம் கூட்டி போனால் அவங்க வேறு மாதிரி மாறிடுறாங்க. நானும் வேறு மாதிரி மாறிட்டேன். பாய்.